எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் எனது அடைக்கலம் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலம் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் எனது அடைக்கலம் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யூதராஜ சிங்கம் நமக்கு முன்னே செல்கிறார், யூதராஜ சிங்கம் நமக்கு முன்னே செல்கிறார். முழங்கினார், கர்ஜித்தார், ரதம் பண்ணினார். முழங்கினார், கர்ஜித்தார், அதம் பண்ணினார். தேவன் எனது அடைக்கலம் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். எல்லா தடைகள் உடைந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஜாயின் பண்ண ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய கிருபை அனுகூலங்கள் இறங்கி வரணும். ரபா துனா சந்த ரபலா ரபலு யங்கரே தூணி அங்க ரகட கதட கட கதட கட கதலவா. எல்லா இருளின் வல்லமைகள், சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் வேளையில மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா தடைகளை உடைக்கிற தேவனுடைய வசனத்தை கவனிக்க முடியாதபடிக்கு சிந்தனைகள்ல செவிகள்ல ஆளுகை செய்கிற பொல்லாத சர்ப்பத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். ரபவுலி அந்தரபட கடகதட புட தன்னு துனி அங்கலா சந்தரபட கதட கடகதலவா. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் போது மனுஷன் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ராகாதானா மலபா அந்தரபலா சந்தரபட கதடபா தீபரியம் தொலுபு ஷடகட கதடு பதனிமி கந்தலபு தனாங்கனா ருபலி அதனகடா துனகட கதடகட கதலபா தேவரி அந்தரோ லகடா துரபலக துனிமி கீஷிக்கனி அங்கரகட கதட கட கதடவா. வானங்கள் திறக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிற கர்த்தருடைய மகிமை இறங்கி வர வேண்டுமாய் கெஞ்சுகிற ரத்னம் ரீபாலா சந்தரபா இயேசுவின் ரத்த
ரத்தம் ஒவ்வொருவர் மேலேயும் இந்த வேலையில ஜொலிக்கிற சுத்திகரிப்பு உண்டாகட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும், பற்றி எரியட்டும், பரிசுத்த அக்கினி பற்றி எரியட்டும். எல்லா தூமாசின் வல்லமைகளை முறிக்கிற இயேசுவின் நாமத்தினால, முறிக்கிற இயேசுவின் நாமத்தினால எல்லா இருளின் தடைகளை உடைக்கிற ரகிர கந்தரா டோட கந்த ரகட கதடபா दीख मौली अंतर बुटा गदडबा लिकड़ो गड गुदुडी गड गदन बुटा गदडबा लगड गदुडी कंतल बड गदडबा शांतल बरी अंतरा लगडा துரகடா துணிக்கட கட கதட கட கதட கட கதல பட கதலபா எல்லா தடைகள் முறியடிக்கப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. உடைய வசனம் சத்தியம் எங்கள் தேவனே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. ஒரு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அந்த மோசேவின் காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல எப்படி வழிநடத்தப்பட்டாங்க அப்படின்றது குறித்து நம்ம தியானிக்கலாம். வாசிக்கலாமா? யாத்திராகமம் 16வது அதிகாரம். நேத்து சில காரியங்களை நம்ம பார்க்க கர்த்தர் உதவி செய்தாரு. 7வது வசனத்துல ஒரு வசனத்தை கர்த்தர் இன்னைக்கு பேச வாஞ்சிக்கிறார். வாசிக்கலாமா? 16வது அதிகாரம் 7வது வசனம். யாத்திராகமம் 16 7வது வசனம். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். காலையில, விடியற் காலையில தேவ மகிமையை தேவ ஜனங்கள் பார்ப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட இருக்கிற ஒரு வசனம் என்னவென்றால், தேவ மகிமை இல்லாத ஒரு வாழ்க்கை தேவ மனிதனுடைய வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. ஒரு தேவ ஜனமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், தேவ மனிதனாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்க தேவ மகிமையோடு இருக்கணும். கைகளை வைத்து சொல்லாமவே அதிகாலையில கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன நடக்குது? 4வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் மோசேவை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலே சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். அப்பொழுது மோசேவும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். அல்லேலூயா. சாயங்காலத்துல எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வர பண்ணின கர்த்தர் இவர்தான் நீங்க அறிந்து கொள்வீங்க. விடியற் காலத்துல கர்த்தருடைய மகிமைய நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதை மகிமையாய் அவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், சாயங்காலத்துல யார் கர்த்தருன்னு கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். விடியற் காலத்திலோ அவருடைய மகிமையை காண அவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு. 19ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். என்னோடு கூட திருப்புங்க. சங்கீதம் 17வது அதிகாரம். 17வது சங்கீதம் கடைசி வசனம் 15வது வசனம். நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது, எப்படி? நான் தூங்கி ஏஞ்சி விழிக்கும் போது, விடியற் காலை சொல்லாமா, விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா?
கர்த்தருடைய மகிமையை காண நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் மகனே, மகளே. அல்லேலூயா. அதிகாலையில கர்த்தர் நம்மனோடு பேசும்படிக்கு அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கம் அடைகிறதில்லை. ஆமென். அவர்கள் சோர்ந்து போகிறதில்லை. அவருடைய மகிமையை பார்த்தவர்கள் அவர் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போக விடுகிறது இல்லை. கைகளை ஊற்றி அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும் என்று நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. மந்த இருதயங்களை கர்த்தர் ஏதோ எடுத்து போட்டு உற்சாகமான ஆவியை ஊற்றுகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரே சோர்வா இருக்கு. என் குடும்பத்துல நான் ஜெபிக்கிறதற்கான சூழ்நிலை இல்லை, பைபிள் படிக்கிறதற்கான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறாய் மகனே, மகளே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே, பெற்றோர்களே, கர்த்தர் சொல்கிறார், உனக்கு உற்சாக ஆவி இல்லாததுதான் பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். ரிமாலா சந்தரா கந்தரகடகடவா. நம்ம வாழ்க்கையில உற்சாகத்தை இழக்கிறது தான் தேவ மகிமை இழக்கிறது. தேவனுடைய சந்தோஷத்தை இழக்கிறது தான் தேவ மகிமை இழக்கிறது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில திருப்தி இல்ல பாருங்க. ஆமென். அவங்க வாழ்க்கையில திருப்தியான ஒரு லைஃப், சாட்டிஸ்ஃபைட் லைஃப் அவங்களால வாழ முடியல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய சித்தம் வானத்திலிருந்து மன்னா வருவது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க ஆசைப்பட்டது இறைச்சி, நான்வெஜ். அல்லேலூயா. இறைச்சி வேணும் எனக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். இந்த இடத்துல 3வது வசனம் பாருங்க. நாங்க இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே. எனக்கு நான்வெஜ் மேல அவ்வளோ ஒரு வாஞ்ச. அல்லேலூயா. நான்வெஜ் இல்லாம என்னால சாப்பிட முடியாது. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய சித்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. அல்லேலூயா. அது என்னன்னா, வானத்திலிருந்து தூதர்களின் அப்பத்தை. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? தூதர்களின் அப்பத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் உங்களோடு பேசுறதை நான் பார்க்கிறேன். அவர் சொல்றாரு, நீ வானத்திலிருந்து வந்த அப்பத்தை சாப்பிட ஆசைப்படுறியா, இல்ல பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை சாப்பிட ஆசைப்படுறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ வானத்திலிருந்து வருகிறதை சாப்பிட நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. வானத்தில் இருந்து வருகிற காரியங்களை நீ வாஞ்சிக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய மகிமை. ஆமென். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய மகிமையை அறிந்து கொள்ளாமல், கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியாமல் இன்றைக்கு நாம் கண்களை மூடப்பட்டவர்களாய் இருக்க காரணம் என்ன? இந்த உலகத்தின் மண்ணின் மேல நமக்கு ஆசை வருது. அல்லேலூயா. நிலத்தை வாங்கணும், வீடை வாங்கணும், காரை வாங்கணும், பைக்கை வாங்கணும், போனை வாங்கணும். இதை குறித்தே, மண்ணுக்குரிய காரியங்களை குறித்தே மண்ணானவன், மண்ணுக்குரியவன் மண்ணுக்குரிய காரியங்களை குறித்தே யோசிப்பான். அல்லேலூயா. ஆனால் வானத்திற்குரியவன் விண்ணுக்குரிய காரியங்களை யோசிப்பான். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஆமென். 2-3 முக்கியமான சத்தியத்தை கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்த இருக்கிறாரு. வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம். யோவான் 6ஆம் அதிகாரமும் யாத்ராகும் 16ஆம் அதிகாரத்திலும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அல்லேலூயா. ஒற்றுமை இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோவான் 6ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு அப்பமும் மீனும் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். முக்கியமா அப்பத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. 5 பிரெட்டை வச்சு அவர் 5000 பேரை போஷிக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? யாத்ராகும் 16ஆம் அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் 6 லட்சம் புருஷர்மார்களுக்கு அப்பத்தை வருஷிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. காடையை கொடுக்கிறார், வெஜ் அண்ட் நான்வெஜ். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இங்கே யோவான் 6ஆம் அதிகாரத்துல வெஜ், நான்வெஜ் ரெண்டுத்தையுமே இயேசு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய அற்புதத்தின் ஒரு மகிமை. அல்லேலூயா. ஆமென். God's glory is revealed by the miracle of his hand. அல்லேலூயா. கர்த்தருடைய அதிசயங்களை நாம் காணும்போது
தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமாமே. நல்லா கவனிங்க என்ன சொல்றத. தேவ மகிமை மகிமைன்னும் போது ஏதோ ஒண்ணு பெருசா வானத்திலிருந்து வரப்போகுது அப்படிலாம் இல்ல. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய மகிமை என்பது முதலாவது அவர் செய்கிற அற்புத அடையாளங்கள். அல்லேலூயா ஆமென். அவரிடத்திலிருந்து வருகிற அற்புதமான காரியங்கள் அந்த பிசிக்ஸுக்கோ சயின்ஸுக்கோ அப்பாற்பட்டது. மிராக்கிள். அல்லேலூயா. அவர் அடையாளங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா ஆமென். இங்க 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை கர்த்தர் போஷிக்கிறார். அல்லேலூயா ஆமென் சொல்லாமா. அந்த இடத்துல வாசிங்க 12வது வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின் எப்படி இருக்க வசனம்? அல்லேலூயா. அதிகாலையில் நான் விழிக்கும் போது அவர் சாயல்னால என்ன ஆவேன்? நான் திருப்தி ஆவேன். அல்லேலூயா. இங்க இருக்க 6வது வசனம், 6வது அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின். ஆமென். நல்லா சொல்லுங்க. நான் திருப்தி அடைந்தேன். அல்லேலூயா. நீ தேவனுடைய மகிமையை காணும் போதுதான், தேவனிடத்தில் இருந்து வருகிற நன்மையை நீ பார்க்கும் போதுதான் நீ திருப்தி அடைவாய். நீ திருப்தி அடைவாய். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா. ஆமென். அத சொல்லுகிறாரு. திருப்தி அடைந்த நிறைய ஜனங்க இயேசுவை தேடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி தேடி வருகிற 22வது வசனம். மறுநாளில் யோவான் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். மறுநாளில் கடலில் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படகு தவிர அங்கே வேறொரு படகு இருந்ததில்லை என்று இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்று அறிந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின் அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவில் இருந்து வேறே படகுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டே கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அல்லேலூயா. 26வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினாலே அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே சொன்னார். இன்னைக்கு நிறைய சொன்னங்க தேவனுடைய அற்புதத்தை பார்த்ததுனால இயேசுவை பின்பற்றல. ஆமென். அல்லேலூயா. அவங்க பின்பற்றி வந்த காரணம் நல்லா சோறு போட்டாரு. நீ அப்போ சாப்பிட்டதுனாலதான் என்னை பின்பற்றி என்னை தேடுற. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் இயேசுவை எதற்காக எங்க எப்படி தேடுகிறோம்? அல்லேலூயா. அவருடைய மகிமைக்காக நீ அவரை தேடுகிறாயா? நான் சொன்னல, அற்புதத்தை கண்டதுனால தேவ மகிமையை உங்களால பார்க்க முடியும். அடையாளங்களை பார்த்தா அது தேவ மகிமையை உண்டு பண்ணும். ஆமென். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு தேவ மகிமையை அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் அப்பத்திற்காக, அவர்களுடைய ஏதோ ஒரு தேவை சந்திக்கப்பட வேண்டும், சந்திக்கப்படுகிறது என்பதற்காக அல்லேலூயா இயேசுவை தேடுறாங்க. அல்லேலூயா. இயேசுக்கு அது பிரியம் இல்லை. அவன் எப்படியோ அவன் இயேசுவை பின்பற்றி வரான். அன்னைக்கு நான் ஒரு பாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த பாஸ்டர் சொல்றாரு, ஒரு மகன் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டான். அவன் ஏதோ வீட்டுல சண்டை போட்டு குடிச்சிட்டான். அன்னைக்கு ஊழியத்துக்கு போக வேண்டியது. அந்த பாஸ்டர் கால் பண்ணி அந்த பையன்கிட்ட, தம்பி நீ ஊழியத்துக்கு வரியாப்பா இன்னைக்கு அப்படின்னா, இல்ல நான் வீட்டுல ஒரே சண்டை போட்டுட்டேன், நான் ஊழியத்துக்கு வர முடியாது. இல்ல சண்டை போட்டேன்னாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்ல கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டேன், பரவாயில்ல வாப்பா. இல்ல நான் கோவத்துல போய் சரக்கே அடிச்சிட்டேன். அப்படியா? பரவாயில்ல வாப்பா. அதை கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். ஒரு அசுத்தவான் ஒரு சுத்தவானை பிறப்பிக்க முடியாது. செத்த கோழி முட்டை போடாது. அல்லேலூயா. செத்த கோழி முட்டை போடுமா? ஆமென். அசுத்தமா இருக்கிறவன் ஊழியத்துல சுத்தமானதை பிறப்பிக்க முடியாது. மகனே மகளே, இன்னைக்கு கான்செப்டே புரியல. அவங்க என்னன்னா அன்புனால அவனை இருக்கிறாங்க. எதுக்கு? மத்தவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு, அசுத்தத்துல இருக்கிறவனை சுத்தத்துக்கு அழைக்கிறதுக்கு அசுத்தமானவனை பயன்படுத்துவாங்க. அதுதான் தேவ அன்பா. இயேசு எங்க அங்க அப்படி பயன்படுத்திருக்காரு? அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்டா யூதாஸ் இஸ்காரியத்துன்னு. அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். என்னன்னா
யூதாஸ் இஸ்கரியத்தை கர்த்தர் வச்சது, அவனை கூட வச்சுக்கிட்டதுக்கு காரணம் தீர்க்க தரிசனம் நிறைவேறணுன்றதுக்காக. அல்லேலூயா. நம்ம டீம்ல ஒரு யூதாஸ் காரியத்து இல்ல, 10 யூதாஸ் காரியத்து இருந்தா என்ன பண்ணுவீங்க? 10 பேரை வச்சுப்பீங்களா? அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பட்டயத்தை எடுத்து ஒருத்தன் வெட்டின உடனே வெட்டாத பட்டயத்தை தடுக்கிறாரு பாவத்தை. அல்லேலூயா. பாவத்தை நம்ம தடுக்கிறவர்களை பினதாசா இருக்கணும். அல்லேலூயா. பரவாயில்லப்பா பண்ணு அப்படின்னு கூடாது. அல்லேலூயா. நீ பாவத்துக்கு துணை போற, நீ கிருபன்ற பேர்ல, நேத்து நம்ம வாசல்ல ரோமர் 6ஆம் அதிகாரத்துல கிருபன்ற பேர்ல பாவத்தை செய்கிறதற்கு நீ பர்மிஷன் கொடுக்கிற. அது துணிகரமாய் ஒருவன் பாவம் செய்ய தூண்டுகிறதா இருக்கிறது. we have to be very careful. கிறிஸ்துவின் அன்புன்றது வேற. ஆமென், வேற. அல்லேலூயா. பேதுரு மழுதலிச்சு வந்தவன அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. மறுபடியும் நீ மறுதலிக்க அனுமதிக்கிறது இல்ல கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். ஏசப்பா இந்த ஜனங்க சாப்பாட்டுக்கு வர்றாங்கன்றத பார்த்துட்டு நீங்க வர நோக்கம் தப்புன்னு சொல்லி தராரு. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி ஜனங்க சாப்பாடுக்காக சர்ச்சுக்கு வராங்களா இருந்தா வாங்க வாங்க, ஜனங்க வந்தா போதும் அப்படின்னு சொல்லுகிற நிறைய சர்ச் பாஸ்டர்மார்கள் எனக்கு தெரியும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆமென். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்க அற்புதம் கண்டதுனால அல்ல, அப்பம் சாப்பிட்டு திருப்தி அடைந்ததுனால என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். 26வது வசனம் பாருங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்க. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? என்ன ஒரு பெரிய வசனம் இயேசு சொல்லியிருக்காரு பாருங்க. அவன் அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை செய்யறதை நிறுத்து. ஒரு ஆவிக்குரியவன் அழிந்து போகிற காரியத்துக்காக எப்ப பார்த்தாலும் கிரியை செய்து கொண்டிருக்க மாட்டான். அவனுடைய நோக்கமே வேற. அவன் ஆவிக்குரிய காரியங்களுக்காக கிரியை செய்வான். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். அல்லேலூயா. 28வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆனா இந்த ஜனங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யோவான் 6ஆம் அதிகாரத்துல எந்த ஜனங்க இயேசு கிட்ட பேசுறாங்க தெரியல, அந்த பீப்புள் குரூப் ஒரு கேள்வியை கேட்கறாங்க பாருங்க. என்ன கேள்வி தெரியுமா? தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இத கூட நிறைய ஜனங்க கேட்க மாட்டாங்க பாருங்க. தப்பு பண்ணிட்டோம்ப்பா, நாங்க சாப்பாட்டுக்காக தான் வந்தோம். அல்லேலூயா. ஒத்துக்கிறான் அவன். ஆமென். ஆனா சொல்றான், தேவனுக்கு ஏற்ற கிரியை நான் செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. Are you ready to accept your mistake? Are you ready to accept your sin and repent and ask Jesus Christ, what must I do? பவுல் கிட்ட பிடிச்ச ஒரு காரியம் இயேசுக்கு. பவுல் கிட்ட பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் இவ்வளோ பாவங்களை சச்சாச்ச கொள்ளை அடிச்சு அவங்க ஜனங்களெல்லாம் கொலை பண்ணி அவங்கள சிறைச்சாலையில போட்டு எவ்வளவோ காரியங்களை அவன் செய்திருந்தாலும், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முற்களில் உடைக்கிறது உனக்கு கடினம் என்று கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்ட போது அவன் சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? என்னப்பா செய்யணும்? மனதுருகி கரம் நீட்டுகிற கர்த்தர் உன்னை பார்த்து நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? அல்லேலூயா. அவரை பார்த்து நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? அப்பா நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்கிறது இல்ல கிறிஸ்தவம். நான் உமக்காக என்ன செய்யணும் என்று கேட்கிறது தான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. அதுதான் சீஷத்துவம். ரீ மாரா சந்தரா கந்தடகடகதலவா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே.
மகிமை வர வேண்டும் என்றால் அங்கே கர்த்தருடைய கிரியை நடக்கும். ரபாரா ஹந்தரு சந்தரபலா. தேவ மகிமையினை பார்க்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். ரீமாலா கந்தரபலா. ஆசிரியரின் கல்லறையில இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். சொல்லுங்க, நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். சொல்றாரு, லாசருவே வெளியே வா. மரித்து போய் 4 நாள் ஆன சரீரம் உயிர் தெழுப்பப்பட்டு கல்லறையில் இருந்து அந்த கட்டோடே எழும்பி வந்தது. ரமி ரகா ரகதன மௌதனா அந்த ரகடகதலபா. கர்த்தருடைய மகிமையை பார்க்கணுமா? அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவனா இரு. ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவனா இரு. நான் உன்னை எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்திரத்தில் நடத்தின கர்த்தர் என்று சொன்னால் அதை விசுவாசி, நம்பு. நான் அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று அவர் சொன்னால் என்றால் விசுவாசி, அதை நம்பு. நீ தேவனுடைய மகிமையை காலையில பார்ப்ப. எது தேவனுடைய மகிமை? காடை வரதா. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்றேன். வானத்துல இருந்து உருண்டையா வெயிட்டா ஏதோ விழுது. அதைதான் சாப்பிடணும். தக்க பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கு. அது விழுது. அதை தான் நீங்க சாப்பிடணும்னு சொல்றாரு கர்த்தர். அல்லேலூயா. இது ஒண்ணு. சாயங்காலத்துல வானத்துல இருந்து ஒரு காற்று அடிச்சு கடற்கரையில இருந்து காடைகளை, காடை ஒரு பறவை, கொளுத்த காடைகள், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு நாள் நடந்தா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் நடக்க முடியும்? அவ்வளோ. இந்த சைடு ஒரு நாள் தூரம், அந்த சைடு ஒரு நாள் தூரம். இவ்வளோ தூரத்துக்கு 2 முழம் ஹைட்டுக்கு காடை உழுது. ஆமே. வனாந்தரத்துல எது மகிமை? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எது மகிமை? நீங்க பாப்பீங்க, காடைய பாக்குறீங்க, அவ்வளோ கொள்ளையா உயிரோடு இருக்கு. அல்லேலூயா. அதை அடிச்சு சாப்பிடுறதுக்கு என்ன மகிமை! இதுதான் உலகம். அல்லேலூயா. கர்த்தர் எதை தருவா மகிமை சொல்றாரு? அது பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கும். ஆமே. அது பார்க்கறதுக்கு அற்பமா இருக்கும். அல்லேலூயா. ஆமே. அது ரொம்ப ரொம்ப உருளையா சின்னதா இருக்கும். கொத்தமல்லி விதமா இருக்குமா. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப சின்னதா பனியில அப்படியே சத்தமே போடாம. இப்ப காடை வந்துச்சுன்னா ஏதோ கத்திட்டு இருக்கும், அந்த இறகு சவுண்டு கேட்கும், ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா? ஆனா இது எந்த சவுண்டும் போடாது. அல்லேலூயா. இது அமைதலா அப்படியே பனியில அப்படியே இறங்கும். அமைதலா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதுதான் கர்த்தருடைய மகிமை. அந்த பனி தான் கர்த்தருடைய மகிமை. ரிமாந்தானா சொந்த ரகலபா. இன்னைக்கு எது மகிமைன்னு தெரியல பாருங்களேன் ஜனங்களுக்கு. காடை விழுறதுதான் மகிமையா நினைக்கிறான். அல்லேலூயா. இல்லப்பா, கர்த்தர் சொல்றாரு, அது மகிமை இல்லை. காலையில ஒரு பனி வருது இல்ல, சத்தம் இல்லாம, அதுதான் மகிமை. ரிபௌரா தூனா சந்தா ரகபௌதி அதர கமரகதடகடகதலபா. ஆமே. அதுதான் சமாதானம். ஆமே. காலையில தேவ மகிமை உங்க மேல இறங்குது இல்ல, அதுதான் மகிமை. காலையில தேவன் உங்ககிட்ட பேசுறாருல, அதுதான் மகிமை. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல கர்த்தர் உங்கள் இருதயத்துல பிரத்யட்சமா பேசுறாரு, அதுதான் மகிமை. ரிமாரே ஹந்தரா. அது தூதர்களுடைய அப்பம். ஆமே. தூதர்கள் சாப்பிட்ட உணவு, அதை கொடுக்கிறாரு எடுத்துட்டு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமே. ஆமே. இப்ப இயேசுடைய வாழ்க்கையில இயேசு பாருங்க, அந்த ஜனங்க பாருங்க, இயேசு அற்புதம் பண்ணின அந்த ஜனங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு எது மகிமையா இருந்துச்சு? அந்த 5 அப்பம் 2 மீன் சாப்பிடும் போதுதான் அவங்களுக்கு மகிமையா இருக்கு. அல்லேலூயா. இயேசுப்பா சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு 29வது வருஷம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. அல்லேலூயா. வானத்திலிருந்து வந்தது விசுவாசி. அல்லேலூயா. காடைய போய் நம்பிட்டு இருக்காத, காடை பின்னாடி போயிட்டு இருக்காத. வானத்திலிருந்து வந்த மன்னா விசுவாசி. அல்லேலூயா. மன்னானா வார்த்தை. ஆமே. அல்லேலூயா. மன்னா விசுவாசிக்காதீங்க, வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. 30வது வருஷம். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், எண்ணத்தை நடப்பிக்க. பாருங்களேன், இவங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா வந்த மாதிரி இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு இவங்களுக்கு மன்னா மாதிரி ஏதாவது ஒண்ணு வேணும். வானத்திலிருந்து அக்கினியும், வானத்திலிருந்து கல்மலை, வானத்திலிருந்து ஏதாவது வேணும். இவங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா?
அப்போ ஜீசஸ் சொல்றாரு பாருங்களேன், வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி. அல்லேலூயா. எங்க அங்க எக்ஸோடஸ் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல வானத்திலிருந்து அப்பம் வந்துச்சுல, வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார் என்று பழைய ஏற்பாடுல எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே, அதை கோட் பண்றாரு. அல்லேலூயா. அந்த நிகழ்வை கோட் பண்றாரு. ஆமென். இவன் என்ன கேட்கிறான்? அடையாளம் கேட்கிறான். ஆமென். ஏசப்பா என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாடுல வனாந்தரத்துல அவங்க மன்னா சாப்பிட்டாங்கல்ல, அந்த மன்னா எதை தெரியுமா குறிக்குது? இயேசு அவர்களை நோக்கி, வானத்தில் இருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். ரபரகா சந்தரகலவா. வானத்திலிருந்து மண்ணா வெயிட்டா உருளை உருளையா வந்து அவர்கள் திருப்தியாய் ஜீவனம் பண்ணத்தக்கதாக, ஜீவனை கொடுக்கத்தக்கதாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பின அப்பம் அது இயேசுவை குறிக்கும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். இயேசு சொல்றாரு, வானத்திலிருந்து வந்த அப்பம் அது ஜீவனை கொடுக்கிற அப்பம். ரபலா சந்த ரபலவா. அப்ப அந்த மன்னாவை ஏன் தெரியுமா வர்ஷிக்க பண்ணாரு? அது வரப்போகிற மனுஷகுமாரனை குறிக்கும், தேவ குமாரனை குறிக்கும், வார்த்தையாகிய தேவனை குறிக்கும். ரபலே அந்த ரகலா அந்தரோ சந்தரபடகதடகடகதடபா. யார் உன்னுடைய வாழ்க்கையின் மன்னா? யார் உன்னுடைய மனாந்தர வாழ்க்கையில ஜீவன் தரும்படிக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்காம இருக்கீங்க இயேசுவை? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். வானத்திலிருந்து வந்த ஒரே கடவுள் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ராலா சத்தரபலா அந்தரோ சக்கரகடகதலபா. அவர் வானத்திலிருந்து மனுஷ அவதாரம் ரூபம் எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் உன்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் சிலுவையில் என்னுடைய ஆக்கினை தீர்ப்பை அடைந்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் உன்னோடும் என்னோடும் இருக்கத்தக்கதாக அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் உன்னை மாத்திரம் உயிர்த்தெழுப்புகிற கர்த்தர் அல்ல, அவரும் உயிர்த்தெழுந்த கர்த்தர். அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். நான் மரித்தேன், ஆயினும் சதா காலங்களிலும் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். ரீபாலா ஷாதாரபாலா ஷேகனமா. ஹல்லேலூயா. அந்த கர்த்தரை இயேசு கிறிஸ்து விசுவாசி. மோசே உங்களுக்கு கொடுக்கல அந்த அப்பத்தை, என் பிதா கொடுத்தாருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த அடையாளத்தை கேட்டா மண்ணாதான் அடையாளம். அல்லேலூயா. இது ஒரு அடையாளம். உன் வாழ்க்கையில நடக்கிற அற்புத அடையாளங்கள் அது இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறது. அது இயேசுடைய மகிமையாய் இருக்கிறது. அதனால் இயேசுவின் நாம மகிமைப்படுகிறது, கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிறது. அதனால நீ வாழ்கிற வாழ்க்கை அற்புதமாய் மாற வேண்டும், அடையாளங்களாய் மாற வேண்டும். அதான் கர்த்தர் விருப்பப்படுறாரு. அல்லேலூயா. அல்ல நீ வனாந்திரத்துக்கு வராம அந்த அற்புத அடையாளம் நடக்காது. ஆமென். நீ இறைச்சி பாத்திரத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அற்புதம் அடையாளம் நடக்காது. வானத்தை பாரு, உதவி வரும் கண்மலை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை இப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும். அப்போ இந்த அடையாளம் அப்போ வனாந்திரத்துல வந்துச்சு. இப்போ அதே அப்பத்தை எனக்கு தாங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். அப்ப இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. இயேசு அவளை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. ஆமென். இதுக்கு மேல தெளிவா என்னடா சொல்றது? அல்லேலூயா. எனக்கு வானத்துல இருந்து மண்ணா மாதிரி உருண்டை உண்டியா அப்பத்தை தா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இயேசு சொல்றாரு, டே, நான் தான்டா அப்பம். ஆமென். என்னதான்டா நீ சாப்பிடணும். அல்லேலூயா. சாப்பிடுறது என்ன? விசுவாசிக்கிறது. அல்லேலூயா. You have to believe Jesus. You have to eat his body அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த திருவிருந்து, அதுதான் குறிக்குது இல்லையா? இயேசுவை நம்ம முழுமையா ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. ஆமென். அவருடைய சரீரம் கல்வாரி சிலுவையில் கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா. எனக்காக அவர் கிழிக்கப்பட்டார். ஆமென். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அவர் அப்பத்தை எடுத்து அதை
பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். அதுதான் லாஸ்ட் சப்பர். அல்லேலூயா. அதுதான் கம்யூனியன், அதுதான் ஃபெலோஷிப். அல்லேலூயா. அதுதான் திருவிருந்து. ஆமே. நற்கருணை சொல்றாங்கல்ல. இது எப்படின்னா, நான் சொல்றேன், இந்த காலத்து சர்ச்ல அந்த சத்தியம் சரியா யாரும் போதிக்கல. நான் சொல்றேன் பாருங்களேன். அந்த அப்பத்தை எடுத்து எல்லாரும் முன்னாடியும் அத அப்படியே பிக்கிறார் பாருங்க. அது ரொம்ப திக்கா இருக்கும் அந்த அப்பம். அந்த காலத்துல இயேசு வாழ்ந்த நாட்கள் அந்த அப்பத்தை பிக்கதே கஷ்டம். கஷ்டப்பட்டு பிக்கிறார். அல்லேலூயா. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று இயேசப்பா சொன்னார். இதை என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கம்யூனியன் அப்போ பாஸ்டரோ யார் கம்யூனியன் கொடுக்குறாங்களோ முதல்ல ஏஞ்சி நிக்கணும். ஒரு அப்பத்தையோ ஒரு பிரெட்டையோ எதையோ ஒரு சப்பாத்தியோ எதையோ எடுத்து ஜனங்க முன்னாடி கிழிக்கணும். அல்லேலூயா. அப்படி கிழிக்கும் போது ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லணும். இதே போல உனக்காக மனுஷகுமாரனுடைய சரீரம் கிழிக்கப்படுச்சு, நீ பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அது மாதிரி பண்றது இல்லை. வேஃபர் ஆக்கிட்டாங்க. ரவுண்டா வெயிட்டா இருக்கு. அப்படி கொடுத்துறாங்க. அல்லேலூயா. அதை அப்படியே வாயில நீங்க அப்படியே வாயில கொடுத்துறாங்க. அல்லேலூயா. தட் இஸ் லூசிங் த பர்பஸ். ஏசப்பா இதை எதுக்கு உண்டாக்குனாரு? அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டுச்சு காமிக்கிறதுக்காக. அல்லேலூயா. மறந்துடுவான் இன்னைக்கு கிறிஸ்தவன். அல்லேலூயா. அதனால இதை ஒரு அனுசரிப்பா பண்ணணும், நியமமா பண்ணணும்னு சொல்றாரு கர்த்தர். நான் வரும் வரைக்கும் இது செய்யுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம இன்னும் திருவிருந்து எடுக்கிறோம். மந்த்லி எடுக்கிறோம், வீக்லி எடுக்கிறோம், டெய்லி கூட எடுக்கலாம். தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே. அதுதான் நீ விசுவாசிக்கிற பத்தியா, அந்த அந்த வானத்திலிருந்து வந்த அப்பமாக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமா இருக்கிறத தான் கர்த்தர் நாங்க பேசிக்கிட்டு வர்றார். அல்லேலூயா. இப்ப வாசிங்களேன், யோவான் 11ஆம் அதிகாரத்துல, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். நீ யாரை விசுவாசிக்கணும்? இயேசு விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? வார்த்தையை விசுவாசிக்கணும். கைகளை வித்தால இப்படிதான். ஆமே. இப்படிதான் வசனத்தை கர்த்தர் கோத்து கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. யாத்ராவும் 16ஆம் அதிகாரத்துக்கும் புதிய ஏற்பாடுல இயேசு வந்ததுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமே. தட் இஸ் a shadow and that is real. ஆமே. மன்னா எதை குறிக்குதுன்னா இயேசுவையே குறிக்குது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமே. அந்த மண்ணால கொஞ்சம் கலசத்தை எடுத்து உடன்படிக்கை பெட்டியில வைக்க சொல்றாரு கர்த்தர். அது மட்டும் பொட்டரித்து போவாது, அது மட்டும் புழுத்து போவாது, அது மட்டும் கெட்டு போவாது, அது மட்டும் கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் இருந்துச்சு. அல்லேலூயா. அது ஒரு அடையாளத்துக்காக கர்த்தர் வச்சிருந்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செய்யும் போது அந்த பெட்டி பிடிபட்டு போய் பிலிஸ்தர்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு தாவீது நாட்கள்ல மறுபடியும் வந்துச்சு. சாலமோன் நாட்கள்ல அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வந்து ஆலயத்துல வச்சாங்க. அந்த ஆலயத்துல இருக்கும்போது பைபிள்ல வசனம் இருக்கு, அதுல வெறும் கற்பலைகள் நியாயப்பிரமாணம் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பாத்திரத்துல இந்த மண்ணா இல்லையா. அல்லேலூயா. அப்பனா அது அடையாளமா கர்த்தர் என்ன காமிக்கிறாரு? இந்த யூதர்கள் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றாததுனால, தேவனை விசுவாசிக்காததுனால அவர்கள் மன்னாவை இழந்துட்டாங்க, இயேசுவையே இழந்துட்டாங்க. அல்லேலூயா. அவர் தன்னுடையதில் யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. சொந்தமானவர் இஸ்ரவேல் ஜனங்க ஏத்துக்கொண்டானா? ஏத்துக்கொள்ளல. கொஞ்சம் பேர் தான் ஏத்துக்கொண்டாங்க, அதுவும் கலிலேயர்கள். அல்லேலூயா. யூதர் மார்க்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் ஏத்துக்கொள்ளல. ஏன்னா இங்க இருக்கு பாருங்க வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 59வது வசனம் வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 59வது வசனம். கப்பர் நகோமியில் உள்ள ஜப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில், உபதேசம் டாக்டரின், ஓகேவா, உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். இவைகளை, என்னோட சரீரத்தை நீங்க சாப்பிடணும், என் ரத்தத்தை நீங்க குடிக்கணும், அதுவே மெய்யான பிரயோஜனம், நானே ஜீவ அப்பம், என்னிடத்தில் விசுவாசிக்கிறமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போதனைகள் எல்லாம் கொடுக்கிறார். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. 58வது வசனம், இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசித்தவன் எவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். இயேசு விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் அடையும். அவன் வனாந்தரத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி சாக மாட்டான். அல்லேலூயா. மன்னாவை சாப்பிட்டோம் செத்துட்டான், இயேசுவை விசுவாசிச்சவன் சாக மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு வர்றாரு. 60வது வசனத்துல என்ன நடக்குது பாருங்க. அவருடைய சீஷர்கள், ஆமே,
ஜனங்கள் இல்ல, சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மன்னா ஒரு இடரலா இருக்கு, இடரலா இருக்கு. என்னாகுமம் 21வது அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 21 verse number 5. என்னாகும் 21வது அதிகாரம் 5வது வசனம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமா பேசுறதையே தன்னுடைய அனுதின ஹபிச்சுவல் காரியமா வச்சிருக்காங்க, கஷ்டமா வச்சிருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். விரோதமாய் பேசி, இப்போ தேவனுக்கு விரோதமா பேச, மோசைக்கு விரோதமா பேசிட்டு இருந்தா, இப்ப துணிகரம் வந்துச்சு பாருங்க. பேச 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 பாருங்க, உங்களுடைய முறுமுறுப்பு ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல இருக்கிற ஆட்களுக்கு விரோதமா இருக்கும், அதுக்கப்புறம் சர்ச்சில் இருக்கிற ஆட்களுக்கு விரோதமா, அப்புறம் சர்ச்சு பாஸ்டருக்கு விரோதமா அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாள் என்ன ஆகும், தேவனுக்கு விரோதமாகவே நீங்கள் முறுமுறுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த முறுமுறுப்பு கொஞ்ச நாள்ல தூஷணமா மாறும். அல்லேலூயா. அப்ப நீங்க யாரு? அந்தி கிறிஸ்து தான் தூஷிக்கும். அல்லேலூயா. அப்ப நீங்க அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து, சாவை பத்தியே பேசணும் பாருங்க. நான் செத்துருவேன், நான் செத்தா நலமா இருக்கும், கருமாதி கருமோ இப்படிலாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. உங்க வாயில மரணமும் ஜீவனும் இருக்கு, உன் நாவுல மரணத்தின் அதிகாரம், ஜீவன் கொடுக்கிற அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. சும்மா டெத்தை பத்தி பேசக்கூடாது. உன்ன சாகடிச்சிருவேன், நீ உருப்பட மாட்ட, எல்லாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. வாயின் வார்த்தையில காவல் வைங்க, இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சாகும்படிக்கு நீங்கள் எகிப்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அண்டர்லைன், இந்த அற்பமான உணவு எங்கள் மனசுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த அற்பமான உணவுன்னு எது சொல்றான் தெரியுமா? மன்னாவை சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு வழி நிமித்தம் மனமடிவானார்கள். 4வது வருஷம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த மன்னாவை அவன் வெறுப்பா நினைக்கிறான் பாரு. அல்லேலூயா. அவனுக்கு இறைச்சிதான், அவன் காடை தான் பிடிச்சிருக்கு. அவனுக்கு வானத்திலிருந்து வந்த மன்னா பிடிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கொடுக்கிறது கர்த்தர் கையில இருந்து வருது அப்படின்றத பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த மண்ணா இடரலா இருக்கு நிறைய ஜனங்களுக்கு, இந்த மண்ணாக்கு பதிலா வேற ஏதாவது கொடுக்கலாமே. கர்த்தர் மண்ணாவை போய் கொடுக்குறாரு. இதுதான் தேவ தூஷணம். அல்லேலூயா. தேவனுக்கு தெரியாத உனக்கு என்ன வேணும்னு. ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை அறியணும்னு நினைக்கிறாரு. ஆமென். அது உனக்கு புரியல. அல்லேலூயா. 61வது வருஷத்துல சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள். இங்க முறுமுறுப்பு வருது பாருங்க. அவனுக்கு மன்னா முறுமுறுப்பை தந்துச்சு. இங்க இயேசுடைய உபதேசம் அவனுக்கு முறுமுறுப்பை தருகிறது. இயேசு அவனுக்கு முறுமுறுப்பு. அல்லேலூயா, ஆமென். அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தான் முன் இருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் சொல்ற உபதேசத்தையா நீ பொறுக்க மாட்டேற? நான் சொல்ற உபதேசமா உனக்கு இடரலா இருக்கு? நான் சொல்றேன், தேவ ஆவியானவர் பேசுற வார்த்தை தான் உன்னை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் உயிர்ப்பிக்கும், அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. வசனத்தை கேட்கிறவர்கள் பரிசுத்த ஆவியின் பலனையும் ஜீவனையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாய் இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என்
பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அவன் இடரல் அடைஞ்சு பின்வாங்கி போயிட்டான் பாருங்க. அல்லேலூயா. அவன் அது முதல் 66வது வசனம் எப்படி இருக்கு பாருங்க. அது முதல் அவளுடைய சீஷர்களில் அநேகர், சொல்லுங்க, அநேகர், நிறைய ஜனங்க வராங்க இயேசுடைய மீட்டிங்க்கு. ஆனா இயேசுடைய உபதேசத்தை அவங்களால பொறுக்க முடியல, இடர்றாங்க. அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அவருடன் கூட நடக்க முடியல. அவருடைய உபதேசம் கடினமா இருக்கு. இப்ப நம்ம ஜூம் மீட்டிங்ல கூட பாத்தீங்கன்னா சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு 20 நாள் 30 நாள் ஜாயின் பண்ணுவாங்க. நம்மளுடைய உபதேசம் கடினமா இருக்கும். சில நாள் என்ன ஆகும், இது 10:30 to 11 மணி வரையா, அப்பவே நம்ம ஆளுக்கு கொட்டாய் வந்துடும், தூக்கம் வந்துடும், எல்லாம் வந்துடும்ல. 11:30க்கு ஆவியானவர் என்ன முடிக்க விட மாட்டார். அப்படியே ஜபம் போயிட்டே இருக்கும். 12, 12:30, 1 மணின்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இவங்க ரொம்ப நேரம் இழுக்கிறாங்க. நம்ம ஒரு நாள் லீவை போடுவோம்னு ஜூம் மீட்டிங்க்கு லீவை போடுவாங்க. அந்த லீவ் அப்படியே முற்றும் முடிய முழுக்கா மாறிடும். அல்லேலூயா. பிசாசு ஜாயின் பண்ணவே விட மாட்டான். நீ ஒரு பிரதிஷ்டைய, இது ஒரு பிரதிஷ்டை நான் சொல்றேன். 10:30 மணில இருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க ஜாயின் பண்றது சும்மா ஏனோ தானோ ஜாயின் பண்றது இல்ல. அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒரு பிரதிஷ்டையோட ஜாயின் பண்றீங்க. அல்லேலூயா. இதை எல்லாராலையும் பண்ண முடியாது. எனக்கு நிறைய பேரை தெரியும், ஜூம் மீட்டிங்னால அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டவங்களை தெரியும். இந்த ஜூம் மீட்டிங்னால பயனடைந்தவர்கள், இந்த வார்த்தையினால தொடப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். இன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட நல்ல செட்டில் இருக்காங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸோட நல்லா இருக்காங்க. ஆனா அவங்களால இந்த 10:30 மணி ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா அவர்களுக்கு அவ்வளோ தடைகள், எதிர்ப்புகள். அல்லேலூயா. இது எப்படி தெரியுமா சாத்தாச்சு? முதல்ல ஒரு பிரதிஷ்டையை உடைப்பான். அல்லேலூயா. பிசாஸ் அது உடைச்ச உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமா ஸ்டாப் கமிங். அல்லேலூயா. அவங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்காது, அப்படியே ஸ்டாப் பண்ணி போயிடுவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, நீங்க இயேசுவோடு கூர்ந்த இந்த 70 சீஷர்களை போல அவரோடு நடக்க முடியாம பின்வாங்கி போயிடாதீங்க. ஆமென். அவரிடத்துல நித்திய ஜீவன் உண்டு. ராமாரே ஹந்தரோ ரகட கதுனமலா சந்தரபலா. அப்பொழுது இயேசு 12 பேரை நோக்கி, 12 பேர் மட்டும் இயேசுவோடு கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். யார் இடத்துல கர்த்தர் பேசுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இன்னைக்கும் கரெக்டா 12 பேர், என்னையும் சேர்த்து 12 பேர் உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போ? ஆமென். இந்த ஒரு பிரேயர் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. அப்பா, நான் எங்க போவேன்? எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, நான் பண்ற பிரேயர் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும்? அப்பா, நான் யாருகிட்ட போவேன்? அல்லேலூயா. எனக்கு யார் இருக்கா? அல்லேலூயா. டு whom I will go, Lord. அல்லேலூயா. நான் எங்க போவேன்? யார்கிட்ட போவேன்? இந்த மனுஷன் ஒரு நாள் என்னை உதாசீனப்படுத்துவான். இந்த மனுஷன் ஒரு நாள் அவனால முடியாது எனக்கு ஹெல்ப் பண்ண. அல்லேலூயா. நான் யார் இடத்துல போவேன்? ஆமென். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, என்னை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உங்க பிரசன்னத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? எங்க போவோம்ப்பா? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஹல்லேலூயா. தேவ வசனத்தை விசுவாசிச்சவன் தான். இதான் வசன எழுப்புதல். ரிமாரா ஷத்தாராவாலாவா. நீ அற்புதத்தை பார்த்து வந்தவன் இல்ல, நீ அப்பத்தை பார்த்து வந்தவன் இல்ல,
நீ வசனத்தை பார்த்து வந்தவன். ரமாலா ஷாகாதாராபாலா ஷேகெரே ஹந்தரபலவா. வசனத்தை பார்த்து வந்தவன். அவன் மறுதலிச்சாலும் கர்த்தர் அவனை இழுப்பாரு, அவனை மகிமையா மாத்துவார். ரிமாரா ஹந்தரோ இந்தரே ஹரகடகதலவா. எதை பார்த்து வந்த? தேவனுடைய வசனத்தை பார்த்து வந்தியா? தேவனுடைய அப்பத்தை பார்த்து வந்தியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது அல்லவோ. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தோம் அறிந்தோம் இருக்கிறோம் என்றான். இயேசுவை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு உன்னை தெரிந்து கொண்டு விட்டார். இன்றுமல்ல நேற்றுமல்ல தாய் கருவில் நீங்க நினைக்கிறீங்க நான் தான் இயேசுவை தெரிஞ்சு கொண்டேன், நான் தான் வசனத்தை கேட்டேன். தம்பி, நீ இயேசுவை தெரிந்து கொள்கிறதற்கு முன்னாடி, உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் உன்னை தெரிந்து கொண்டார். He chose you before the world was even created. Hallelujah. Before the foundation of the world, you have been chosen by God. Ribula shadarabala andorobalo shikhanagadadagadadalava. வானங்களை திறக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. கண்களை மூடு, கர்த்தரை நோக்கி பாருங்களா. ரீமாருத்துனோனுமுஷி அந்தொரபல கடகதடவா தீபரி அந்தரலவ் சங்கர கடகதன கடகதடகடகதலவா. மகிமையின் தேவன் உட்பிரவேசிக்கிறதை பாருகிறேன். ஏதோ நான் மகிமை காண வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறான் பார்க்கிறேன். ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்க்கிற, இறங்கி வருகிற பெற்றுக்கொள். எல்லாம் மரித்து போன லாசர்களின் வாழ்க்கையிலிருந்து எழும்பி வருகிறதை பார்க்கிறேன். ஷகரி அந்தரபல கதனமு அந்தரபலோ ஷதரபடா திரபட கதடபா அந்தரே ஷீக்கினி அந்தரபட கதடபா. எபேசு பட்டணத்தை, எபேசுவின் சபையை பார்த்து கத்த சொன்ன வார்த்தை, ஆதி அன்புக்கு திரும்பு, ஆதி அன்புக்கு திரும்பு, ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு இருக்கிறது, ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை இருக்கிறது. லெகடுக தனா சந்தொரபலைதே அந்தொரபல உஷந்த ரபல கட கதட புட கதட புட கத ரிமலு யொந்தொரு ஷகரகடகதடபா. எல்லாம் வழியின் நிமித்தம் சோர்ந்து போக பண்ணுகிற சகல சோர்வுகள், சகல ஃப்ரஸ்ட்ரேஷன், சகல டிப்ரெஷன், அப்ரெஷன் உடைவதாக உடைவதாக. உன் மனது துவண்டு போனதின் காரணம் என்ன? எழும்பி நில், பிரகாசி. ரீபாந்தனமா உன் ஒளி வந்தது. கர்த்தரை விசுவாசியாமல் இருக்காது. அவிசுவாசம் தேவனை அசட்டை பண்ணுகிறது. அவரே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போ இதோ அற்பமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை உதாசீனப்படுத்தாதே. அவருக்குள் நித்திய ஜீவன் உண்டு. அவர் உன் ஜீவியத்தை ஜீவனுள்ளதாய் மாற்றினவர். ரே காலா காத்தோரோ அந்தொரபலு சந்தரபடகதடகடகதடகடகதடகடகதலபா. இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா என்று சொன்னது போல உங்கள் அனைவரையும் நோக்கி கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நேகேரே ஹதொரபலு சத்தரபடகதடா அருபலையா குருமு சங்கரகடகதடகடகதலபட. எல்லா தடைகள், இருள்கள் மறைகிறதை பாருகிறேன். எல்லா தடைகளை மறைக்கிற கர்த்தருடைய நாமத்திற்காய் நன்றி செலுத்துகிற மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இதோ மகனே, மகளே, வானத்திலிருந்து வந்த அப்பத்திற்காக நீ பிரயாசப்படு. ரீபாரா கபலோதொருபு அந்தோ ராகதடபடகதடக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 
பண்ண ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எழும்பி நிற்கிற எல்லா அந்தரபிலேஷன் வல்லமைகள், வலுசற்பத்தின் வலுசற்பத்தின் கிரியைகளை சபித்த புறப்படுத்து அவளை நசுக்கி போடுக. எல்லா பெர்பத்தியானின் வல்லமைகள், ஹீராசின் கிரியைகளை மடங்கடிக்கிற இயேசுவின் நாமத்தினால சுத்தம் நடைபெறட்டும். தேவனே, துதி கன மகிமையெல்லாம் தருகிறேன். இயேசுவின் மூலம் செபம் கேள் நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.